அது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிரே உல்ஃப் கேட்டுட்டே இருந்தீங்க, அவங்க வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நாங்கள் போகிற வழியை பாருங்க, மன கொடூரமாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்திருக்கோம். இவ்வளோ பெரிய இடம் பழக்கத்துல இல்லை. அழைக்கிறோம். இது வந்து நம்ம ரொம்ப ஹை செக்யூரிட்டியான ஒரு ஏரியாக்குள்ளே வந்திருக்கோம். இது வந்து ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இங்கே பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. உங்ககிட்ட நான் சொல்கிறேன். வேறு பத்திரமா இருந்துச்சு. கீழே ரொம்ப கேவலமாக இதெல்லாம் இருக்குது. பாத்ரூம் ஸோ நான் கேர்ஃபுல்லாக பார்த்து போங்க. ஓகே, மூவ் பண்ணுங்க. போங்கடா. மூவ் பண்ணுங்க ப்ரோ. என்ன ஒன்றுமே இல்லை, எதுக்கு இவ்வளோ நடந்துறீங்க? லிஃப்ட்லாம் இருக்கு, நல்லா தான் இருக்கு. என்ன சவுண்டு கேட்குது? அடிக்கிற சவுண்டு கேட்குது. ஆள் இருக்காங்களா? நல்லா இருக்கு இடம். ஒரு டைல்ஸ்லாம் போட்டு என்னன்னே புரியலையே. ஏதாவது பூர்வீகத்தம் ஏன் அப்படியே நிற்கிறாங்கன்னு எனக்கு புரியல. பயத்துல தான் வேற இருக்கு. இது என்ன ரூமு? ஓகே, கபோர்டில் எதுவும் இருக்கா? ஓகே, எல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி யாரும் விசில் அடிக்கிற சவுண்டு தெளிவாக கேட்டுச்சு. யாரு இது? இதுவே பேய்வா இருக்குடு. திரும்பி வந்தா இருக்கு கூட இருக்கு. ரொம்ப ஆக்சுவலி பெரிய ஹாஸ்டலில் தான் நினைக்கிறேன். யாரும் ஆள் இருந்து போயிட்டாங்க போல இருக்கு. வண்டி சவுண்டு கேட்டுச்சு. இருக்கா? யாரு தெரியும்? யாராவது சமைக்கிறதுக்கு அடிக்க வந்துருப்பாங்க. அங்கே பாரு, தெரியல. தெரியலையே. அதான் நினைக்கிறேன், யாரும் இருந்து போட்டாங்க. 2:30 ஆகுது. எல்லாம் வீடியோ மனுஷங்க இருப்பாங்க போடா. விசில் சவுண்டு தான் ஃபஸ்ட்டு கேட்டுச்சு. தெளிவாகவே விசில் சவுண்டு தான் கேட்டுச்சு. அதெல்லாம் இது வேறு இருக்குது. கால் வச்சு ஈரத்தோடு இருக்குது. வெறும் காலில் இந்த இடத்துல யாராலையும் சுத்த முடியாது. ஃபுல்லாக கண்ணாடி உடஞ்சி கிடக்கு. யாராவது இருக்கீங்களா? தண்ணி விழுற சவுண்டா? தண்ணி வந்து சொட்டுற டிராப்ஸ் இவங்க நடக்கிற சவுண்டு என்ன தெரியல. பிளட்லாம் இல்லை, என்னத்தையோ கொட்டி வச்சிருக்கு. வேற ஏதோ யூரின் இவ்வளோ திக்கா அது பூசம் அதை பிடிச்சிருக்கு. தெளிவாக யாரோ மனுஷனை பேசுகிற சவுண்டு தெளிவாக கேட்டுச்சு. ஆக்சுவலி ஹார்ன் சவுண்டு. இல்லை, உள்ளுக்குள்ளே வரும்போதே வெறும் காலில் யாரோ உள்ளே வந்திருக்காங்க. அவங்களோட ஈரப்பதம் இருக்குது. யாரும் நார்மலாக இருக்கிற ஹியூமன்ஸ் வந்து செருப்பு போடாமல் இந்த பில்டிங்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக கண்ணாடி தொட்டிருக்கு.
அடிக்கிறாங்க கைஸ். நீங்களும் மறுக்க ஒரு விஷயம் இருக்கேன். மேபி இருக்கலாம். புரியல, எல்லா இடமும் நல்லா இருக்கு. கேட்டா ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். கேட்குது நடக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் ஆக்சுவலி. நாங்கள் இங்கே கேள்விப்பட்டு வந்த விஷயமே வேறு. நாங்கள் கேள்விப்பட்டது வந்து இது ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல். அந்த போர்டு கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யாராவது இருக்கீங்களா? டெலிவிஷன் ஹால். யூ ஆல்வேஸ் வெல்கம். பார்த்தீங்களா, ஏதோ ஒரு பொண்ணு தான் இங்கே பேய் பிடிச்சி இப்படி பண்ணியிருக்கு. என்ன பயப்படுறது? கதையை சாத்தி விட்டுருங்க. எந்த டோரை திறந்தாலும் சாத்துங்க, ஏன்னா அந்த சைடு ஜன்னல் இருக்கு. யாராவது இருக்கீங்களா? ஆமா அப்படின்னா அப்படி இருக்கும். எல்லாம் புதுசு சவுண்ட் கேட்குது. சவுண்ட் ஆயிடுச்சு. எதுவுமே இல்லை. இவர் அந்த முடியை கட்டிட்டு வர சொல்லுங்கப்பா. இவரை பார்த்தாலே பயமா இருக்கு. சரி, ஹலோ எல்லா சவுத்துலையுமே யாரோ நடந்திருக்காங்க. இன்னும் பக்கத்துல கேக்குது. சவுத்து மேலதான் யாரோ நடந்து. இங்க பாருங்க, இது யாரு? இங்க வந்து நிழல் மாதிரி தெரியுது. இங்க வாடா, இது வரையிலடா. வரையிலையா? டிரா பண்ணது கிடையாது, இது டிரா பண்ணது கிடையாது. நிழல் மாதிரி தெரியுது எங்களுக்கு. எங்க கேமராவில் கட்டுறா, நல்லா தெரியுதா? கிட்ட போய் காட்டு. சீரியஸாக சொல்கிறேன், இது வரைஞ்ச மாதிரி தெரில. அது கலரே ப்ரௌனாக இருக்குது. கேமராவில் ஒழுங்காக தெரில. ஆஃப் பண்ண லைட்டா? ஏதோ ஒரு பொண்ணு அண்ணா அண்ணான்னு கூப்பிடுது. அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுச்சு. ஆமாண்டா, நல்லா கேட்டுச்சு. கேட்கலையே, வேற தூரமா இருக்குது. உங்களால எங்க பக்கத்துல வர முடியுமா? பக்கத்துல வர முடியும். ஹலோ,
சிஸ்டர் நாங்கள் உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம், நீங்கள் தைரியமாக எங்கள் முன்னாடி வாங்க, உங்களுக்காக எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் பயப்படாமல் வாங்க எங்கள் முன்னாடி. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா சிஸ்டர்? யார் இப்போ எங்கள் அண்ணான்னு கூப்பிட்டா? யாராச்சும் இப்போ எங்கள் அண்ணான்னு கூப்பிட்டீங்களா? அவன் கிட்ட கேட்கல, அண்ணான்னு கூப்பிட்டது ரொம்ப தூரத்தில் தான் கேட்டுச்சு. யாருக்கு ரூமில் லைட் எரியுது? லைட் எரியுதா? யாராச்சும் அந்த அண்ணன் சரி சரி நல்லா அவரோட நல்லா அவர் பின்னாடி வருவாரு. இங்கே பாருங்க, கட்டு இல்லாமல் இருக்கு. முக்கியமாக இது ஜென்ரலாக ஹாஸ்டலில் ஐயோ பயந்துட்டேன். செம்ம ஆர்ட் இருக்கு. நல்லா தான் வரைஞ்சிருக்கீங்க, ஆனால் பயமாக இருக்குது. லொக்கேஷன் பார்க்கும்போது டிமாண்டி காலனி ஃபீலிங் தான் வரும். அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நைட்டில் ஒரு ஆர்வம் கலரில் வருவாங்க கிளம்பி. அதே மாதிரி நம்ம வந்திருக்கோம், அவனுக்கு பயங்கரமான ஆபத்தில் நடக்கும். அது வந்து சிவன் ஃபோட்டோ உண்மையிலே வயசு இது பாருங்க. சிவன் இதெல்லாம் வருது. யாரும் எங்கள் அண்ணான்னு கூப்பிட்றாங்க. எங்கே கேட்குதுன்னு தான் தெரியல. உங்களுக்கு கேட்குதா? அண்ணான்னு கத்துறாங்க. இப்போதான் கேட்குது. அண்ணான்னு கூப்பிட்றா. காப்பில் ஒரு என்னது சரி எப்படி சொல்கிறேன்? நாயும் கிடையாது. பொண்ணு கத்துற மாதிரி தான் கேட்குது. எங்க பயம் ஏன்னா நிற்கிறீங்க அங்கே. ஆமாம் ஆமாம் புரியுதுடா. இருந்தால் என்ன பண்ண சொல்கிற? எனக்கு என்ன வார்த்தை வரல. நாய் ரொம்ப உள்ள விடுது. இவ்வளோ ஏன் கத்தணும்? அந்த அண்ணான்ற சவுண்டு அங்கேருந்து தான் கேட்குது. இல்லை வியர்டாக இருக்குது. நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இப்படி கதிரி கதிரி அழுவாது. ஆனால் மரண விதியில் இருக்கான் வெங்கடேஷ். என்னதுரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். லைட் இவ்வளோ தான் அடிக்க முடியும், கோச்சிக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க சுச்சுவேஷனை. பட் இந்த வெளிச்சத்தில் போகிறதுக்கு எங்களுக்கும் பயங்கர த்ரில்லாக இருக்குது. இல்லையா? அங்கே எதுவும் நிற்கும். வெளிச்சத்தில் இருக்க உனக்கே பயமா இருக்கும். இருட்டில் இருக்காங்க எப்படி திறந்துட்டு அவங்க தான் ஏன் தள்ளி விட்டாங்க. இந்த பக்கம் வெளிச்சமா பின்னாடி சொல்றேன். நீங்களே இடிச்சுக்கிட்டீங்களா? ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தள்ளி அடிச்சிச்சா? தள்ளிப்போ.
இங்கெல்லாம் கேர்ள்ஸ் தங்கியிருந்துருக்காங்க. தெரியுதா? கேர்ள்ஸ் தங்கியிருந்த யாரும் எஞ்சிட போது பயமா இருக்குது. ஃபோக்கஸ் பண்ண கஷ்டப்படுது. கொஞ்சம் பதட்டப்படாதீங்க. நம்ம நிறையா லைட்டு யூஸ் பண்ணாதனால என்ன வேணால் நடக்கலாம். அதனால் ஜாக்கிரதையாக தான் எடுக்கணும். பதற வேண்டாம். என்ன ஒன்றும் ஆகிடாதா? எவ்வளோ இடத்துல வீடியோ எடுத்துருக்கோம். நிறைய நடக்கணும். லைட்டே இல்லாமல் இருக்கணும். அதை நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். யாரும் அடிக்கிறாங்கண்ணா முன்னுமே. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் கான்சியஸாக இருந்தீங்கன்னா உங்களை யாரும் அடிக்க முடியாது. புரியுதா? தொடுறதே பெரிய விஷயம் தாங்கண்ணா. என்ன கருப்பு எதுவும் வருது. மங்களா இருக்கு. ஒண்ணுமே தெரியலையே. கருப்பாக வருது. கைஸ் இல்லை அசையாமல் இருங்க. நம்மக்கிட்ட தான் வருது. நீங்கள் வரலாம். சும்மாறா. நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். ஹலோ, எங்கள் பக்கத்தில் வரலாம். ஒரு நிமிஷம் இருங்க. தெரியல. ஹலோ, இந்த ரூம்குள்ளே தான் போயிருக்கு. குடுகுடுன்னு ஓடி இருக்கலாம் பக்கத்தில். ஏன் கிளியராக தெரிய மாட்டேங்குது? கிளியராக தெரியுது. மூச்சு நின்றுண்டா. இப்பெல்லாம் பண்ணினா லைட்டு கம்மியாக இருக்கனால அது ரொம்ப கிட்ட வரும். நாங்கள் இந்த ரூம்குள்ளே வரலாமா? உங்களை நான் என்னோட தங்கச்சி மாதிரி பார்க்குறேன். எங்ககிட்ட நம்பி நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லலாம். உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்ட்டு. ஃப்ளைட்டு போகுது கைஸ். ஃப்ளைட்டா? உள்ள வந்தது. இந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன்னா லைட் இல்லாதனால ஆத்மாக்கள் ரொம்ப கிட்ட வருது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓ மை காட், ரொம்ப கிட்ட வந்தது. கருப்பு கலரில் கட்டில் கொண்டு ஆட்டுது. கட்டல போய் படுக்க போகுதுன்னு நினைக்கிறேன்டா. என்னமோ சொல்லுது. தங்கச்சி, உன் பக்கத்தில் நான் வரலாமா? அது ஏதாச்சும் நம்மகிட்ட சொல்ல விரும்புதுன்னு நினைக்கிறேன். நம்மளை அட்டாக் பண்ணல. அங்கேருந்து வந்து இந்த ரூமை காமிச்சிருக்கு. அதுக்குள்ளே ஃப்ளைட் வந்து கெடுத்துருச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் பேசுகிற மாதிரி வந்துட்டோம். பக்கத்தில் வர நேரத்தில் ஃப்ளைட்டு வந்து ஓவர் சவுண்ட் ஆகி காணாமல் போன மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உள்ளே இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே தான் 3 பேர் தங்கிட்டு இருக்காங்க போல். ஏன்னா இந்த ரூமை வந்து நமக்கு எதுக்கு காமிக்கணும்? ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா பாருங்க. இங்கே பாருங்க. அதெல்லாம் இல்லைடா கைஸ். இங்கே பாருங்கள், செவத்தில் இருக்காச்சு. எவ்வளோ ஹைட் இருக்கும் பாருங்கள். கட்டில் இருந்தே போங்க, வெளியே போங்க. என்னை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா என்கிட்ட தான் குட்டியோண்டு லைட்டு. இவ்வளோ தான் கைஸ் லைட்டு. பாருங்கள், ஒரு ஃப்ளாஷ் லைட்டு தான். அவ்வளோதாங்க. நிறைய நல்ல லைட்லாம் வச்சிருப்பாரு. கொண்டு வரலையா? இதை பார்த்தா பயந்துட்டாங்க. புரியல. என்ன என்ட்ரி இருக்கிறாரு இந்த ரூம்குள்ளையா? பார்த்தீங்களா? இந்த ஒரு இடமா தாண்டா இப்படி இருக்குது. பயப்படாதரா. கொஞ்சம் ஃபுல் தண்ணி வேற நம்மள்ட்ட இல்லை. கரெக்டாக பார்த்தீங்க? கரெக்டாக சொல்லுங்களா?
அதை பார்த்தீங்கன்னா பதறாமல் அதுக்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க. அதான்டா அதை நிற்க சொல்லுங்கன்றேன். உங்களுக்கு புரியுதா? நிற்க சொல்லுவேன். ஏன் அடிக்குதா? இல்லை அடிக்கல. உங்களுக்கு புரியலையா? அது வந்து நமக்கு ஒரு ரூமை இப்போ காமிச்சிச்சு. அந்த ரூம் அதோட ரூமாக கூட இருக்கலாம். மற்ற ரூமை விட இந்த ரூமில் தான் கட்டில் அதிகம். கேட்கவே இல்லையே. கேட்டதுன்னா எப்பயுமே நம்ம கேட்கறதே செய்ய மாட்டோம். இது கேட்காமே செய்யுதுடா. ட்ராப் பண்ணணும். என்ன பண்ணுறது? பயமா இருக்கு எனக்கு ரொம்ப. அதுதான்டா நீ பயப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நிற்கிறீங்க ஃபாலோ பண்ணலாம். அதையும் அப்போ கட்டினாங்க. அமைதி இருக்குடா, ஃபாலோ பண்ணுவோம். ஆடுதா? இது எங்கே போதுமா? கொஞ்சம் அமைதியாக இருங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. சவுண்டு கொடுக்குது. ஒரு நிமிஷம் உங்களால் நிற்க முடியுமா? சூப்பரா இருந்துச்சு. ஆனா இது பெரிய வீடியோவா இருக்கறனால பார்ட் 1 போடுறோம். இந்த வீடியோவுக்கு வந்து 500 லைக்ஸ் மேல வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ எவ்வளவு சீக்கிரம் நீங்க போடுறீங்களோ அது சீக்கிரம் நாங்களும் அப்லோட் பண்றோம். ஏன்னா இது பெரிய வீடியோ இருக்கறனால தான் இப்படி பார்ட்டா போட முடியும். ஏன்னா இடமும் இல்லை, அதனாலதான் இப்படி போட வேண்டியதா இருக்கு. நீங்களும் நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் எங்களுக்கும் நிறைய வீடியோஸ் நீங்க சொல்றதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி தான் ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு. கொஞ்சம் அதாவது இப்போ நம்மளுக்கே இங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ அப்படின்னு தெரியுது. அங்க இருட்டுல இருந்து பாக்குறதெல்லாம் பேயாதான் தெரியும். நம்ம இங்க இருந்து பார்த்துட்டு நம்ம கூட இது பண்ணலாம். ஆனா அங்க இருந்து இவ்வளவு இருட்டுல பார்க்கும்போது பயங்கரமா த்ரில்லிங்கா தான் இருக்கும். ஒரு வாட்டியாவது போய் பார்க்கணும் என்ன நடக்குது. சான்ஸ் கிடைச்சா போலாம். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்